திருச்சியில் நடைபெறும் இனிய நந்தவனம் 29வது ஆண்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கான மொபைல் செயலியை அறிமுகம் செய்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு திராவிட நாயகன் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வலைவாசல் எப்படி செயல்படும் என்ற ஒரு காணொளியை துவக்கி வைப்பார். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு கழக தலைவர் மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் சார்பாக நன்றி உரை நல்க மாண்புமிகு முன்னாள் எம்பி அவர். மக்களிடம் செல்வோம். தமிழகத்தில் தேர்தல் ஜுரமானது தொற்றிக் கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் இன்று மட்டுமே இந்த தேர்தல் அறிக்கை தொடர்பான நடவடிக்கைகள் தமிழகத்தின் இரு பெரும் கட்சிகளிடையே தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை அதிமுக தரப்பிலிருந்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான குழு கூட்டமானது நடைபெற்றதையும் செய்திகளில் நாம் பார்த்தோம். தற்பொழுது திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறது. அந்த குழு மூலம் ஒரு பிரத்யேக மொபைல் செயலியானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அந்த செயலி மூலமாகவும் மக்களுடன் இணைவதற்கான ஒரு படியாக திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கான இந்த நடவடிக்கையானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை குழு எப்படி பணியாற்ற இருக்கிறது, இந்த செயலி எப்படி பயன்படுத்தப்பட இருக்கிறது என்பது குறித்தான எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கு இந்த யோசனைகளை வழங்கக்கூடிய அந்த பணிக்காக இந்த செயலி பயன்படுத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடப்பட்டு வருகின்றன. 12 பேர் கொண்ட இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வாட்ஸ்அப் மற்றும் இதர சமூக வலைதளங்கள் மூலமாகவும் கருத்துகள் கேட்பதற்கான ஒரு போர்ட்டலானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள், வணிகர்கள் என எல்லா தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை இதன் மூலம் தெரிவிக்கலாம் என்ற ஒரு வாசலை திறந்திருக்கிறது திமுக என்றே சொல்லலாம். பிரத்யேக மொபைல் செயலியும் இதற்கான மின்னஞ்சல் முகவரி, வாட்ஸ்அப் எண் உள்ளிட்டவையும் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பும் இந்த செயலி அறிமுகமும் முக்கியத்துவம் பெறுகிறது. திருச்சியில் நடைபெறும் இனிய நந்தவனம் 29வது ஆண்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.